இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் லிண்டாவை தான் காட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்கறா. அது மட்டும் இல்ல, கடந்த 7 வருஷமா எப்படியாவது அந்த கம்பெனில ஒரு ஹையஸ்டான போஸ்டுக்கு போயிடணும், ஒரு வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ராப்பகலா உழைன்னு அப்படி உழைச்சிட்டு இருக்கா. அதுலயும் இப்ப கூட ஒருத்தவரா வந்துட்டா, நான் கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன்னு கேட்டா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன், அடுத்த மாசம் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டுக்காக இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஒன்னா மாதிரி இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. சரி, இந்த கம்பெனியோட ரிப்போர்ட் ஒன்னு ரெடி பண்ண சொன்னேன், அதை ரெடி பண்ணிட்டியா? பெருந்தலைங்க எல்லாம் உள்ள உட்காந்துருக்கு, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லும்போது ஹீரோனோ அதெல்லாம் எப்போ பக்கா முடிச்சிட்டேன், நாங்க நீங்க முன்னாடி போங்க, நானும் பின்னாடி வரேன்னு சொல்லும்போது இந்த பையன் நீ எதுக்கு வர? இல்ல இந்த ரிப்போர்ட்ஸ்ல யாருக்காவது டவுட் வரல, அதை கிளாரிஃபை பண்ண நானும் கூட இருக்கணும்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், பாரு நீ தான் இந்த ரிப்போர்ட் முடிச்சுன்னு உன்னோட பேரு கொட்ட எழுத்துல போட்டிருக்கு, சோ ஏன் பயப்படுற, இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் உனக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறான். ஆனா போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட பேர் அப்படியே தனியா கிழிச்சிருச்சுட்டு என்னமோ அந்த ரிப்போர்ட்டை இவன் தான் வாங்கன்னு உழைச்சு ரெடி பண்ண மாதிரி அங்குள்ளவங்கள்ட்ட பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். சோ இப்படிதான் இந்த ஆபீஸ்ல இருக்கவங்க நம்ம ஹீரோனோட அந்த உழைப்பை உறிஞ்சு அவங்க மேல போறாங்களே தவிர நம்ம ஹீரோயின் சும்மா 7 வருஷமா முக்குன்னு முக்குறாளே தவிர அவளால ஒரு உயரமான இடத்துக்கு போகவே முடியலங்க. ஆனா ஒரு போஸ்டிங் பொசிஷன் விடுங்க, இங்க கூட வேலை பார்க்குற இந்த கொலிக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம ஹீரோயின் கூட ஒன்னா பழக மாட்டாங்க, உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, ஏதோ அவளை ஒரு அசிங்க மாதிரி ஒதுக்கி வச்சுதான் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர அவ கிட்ட போயிட்டு நெருங்கி ஃப்ரெண்டா பழகிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறத தாண்டி அவளுக்கு சொந்த பந்தமே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஒரு கிளி ஒண்ணு இருக்கும், அந்த கிளி கூட தான் தனியா உட்காந்துக்கிட்டு இவன் மனசுல உள்ள எல்லா துக்கத்தையும் கொட்டி தீர்க்கிறா. அது மட்டும் இல்ல, இவளுக்கு ஒரு மனுஷன் தன்னந்தனியா காட்டுக்குள்ளேயோ இல்ல தப்பிக்கவே முடியாத இடத்துலயோ மாட்டிக்கிட்டா அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி சர்வை பண்றது அப்படிங்கிறதுக்கான அந்த நாலேஜ் இருக்கும் இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது சம்பந்தப்பட்ட புக்கையும் படங்களையும் பாக்குறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இவளோட வீட்டு ஷெல்ஃபை பார்த்தாலே தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எப்பவும் போல ஆபீஸ்க்கு போயிட்டு நல்ல சாண்ட்விச் ஞம்முன்னு தின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துக்கு இந்த கம்பெனியோட புது சிஇஓ வருவான். அவனோட பேரு பிராட்லி. இதுக்கு முன்னாடி இவனோட அப்பதான் அந்த கம்பெனியை பார்த்துட்டு இருந்தாரு, பட் இப்ப பவர் இவனோட கைக்கு வந்துச்சு. அப்ப அவனை பார்த்ததுமே தின்னு அந்த சாண்ட்விச்சை எங்கேயோ ஒரு பக்கம் திணிச்சு வச்சுட்டு வேக அவங்கிட்ட, ஹாய் பிராட்லி, என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் பார்ட்டியில மீட் பண்ணிருக்கோம் அப்படி மாதிரி கேட்கும்போது அவனுக்கு கர்டஸிக்கு பேசதான் ட்ரை பண்றான். பட் இங்க நம்ம ஹீரோயின் சாப்பிட்ட அந்த சாண்ட்விச்சோட ஒரு சின்ன பீஸ் பத்தினா அவனோட வாய்க்கிட்ட அப்படி ஒட்டிட்டு இருக்கும். சோ அதை பார்த்தவன் அசிங்கமா என்ன கருமதுன்னு குறுன்னு அதே தான் பார்த்துட்டு இருப்பானே தவிர இவ பேசுறத கண்டிக்க மாட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவளை அவாய்ட் பண்ணிட்டு ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் அவனோட கையில கொஞ்சம் சாப்பாடு ஒட்டிட்டு இருக்கிற விஷயத்தையும் அவன் நோட் பண்றான். அண்ட் இவனோட அசிஸ்டன்ட் கிட்டையும் கையை காமிச்சு இது என்ன கர்மம், கொஞ்சம் நோந்து பார்த்து சொல்லுன்னு கேட்கும்போது அவரு வராரு, நோந்து பாக்குறாரு, பார்த்தா குடலை புடுங்குற மாதிரி பயங்கரமா நாத்தடிக்குது. மேபி இது டியூனா ஃபிஷ்ஷா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிராட்லிக்கு கொமட்டது, சை என்ன மாதிரியான பொண்ணுவ, என்ன ஆபீஸ்க்குள்ள இவ்வளவு இன்டீசென்டா நடந்துக்கிறா அப்படின்னு அவனோட கையை கழுவிட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட்டும் இதை பாருங்க சார், அவன் மேல உங்களுக்கு 1000 கன்சென்ட் இருக்கலாம், பட் இந்த கம்பெனியோட அடுத்த வைஸ் பிரசிடென்ட் லிண்டா தான் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி உங்களோட அப்பா டிசைட் பண்ணிட்டு தான் இறந்து போயிருக்காரு. சோ அந்த பதவி அவளுக்கு தான் கொடுக்கணும்னு இவரு சொன்னா, பாரு யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி என்னோட அப்பா இப்ப உயிரோட இல்ல, அதனால அவர் சொன்னதை நானும் செஞ்சுதாகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னு இதே கம்பெனில இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டோனின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஜாயின் பண்ணிருப்பான். சோ அந்த பையனுக்கு தான் இந்த வைஸ் பிரசிடென்ட் பதவியை கொடுக்கணும்னு இந்த பிராட்லி இவனோட முடிவை சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிராட்லியோட ஃப்ரெண்டு வைஸ் பிரசிடென்ட் ஆக போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டு பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட என்ன விஷயம் கேட்டா அவன் தான் அடுத்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சோ அவள்தான் ஹீரோனுக்கு சரியான டென்ஷன் ஆயிடுது. அதுவும் அந்த வைஸ் பிரசிடென்ட் பதவியை குறிப்பா அந்த பையனுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த டோனி இந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இந்த பிராட்லியோட ஃப்ரெண்டு. சோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் நேரா போறா பிராட்லி கிட்ட டைரக்டாவே இது மாதிரி அந்த டோனி இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி வெறும் 6 மாசம் தான் ஆகுது, ஆனா நான் 7 வருஷமா அந்த கம்பெனிக்காக உழைன்னு உழைச்சிட்டு இருக்கேன். சோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த பதவியை கொடுக்காம எதுக்காக இப்ப புதுசா வந்தவனுக்கு இந்த பதவியை கொடுத்தீங்கன்னு கேட்டா, அதை பாருமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நீ இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்க, கஷ்டப்பட்டிருக்க, பகலா வேலை பார்த்திருக்க, எல்லாம் எனக்கு புரியுது, பட் உன்கிட்ட நான் எதிர்பார்க்கிற விஷயம் இல்ல. என்ன இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், ஃபர்ஸ்ட் உன்னை பாரு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் உன் நாத்தம் பிடிச்ச வாயும் உன் முடியும் இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு. இதுவே நாளைக்கு இந்த கம்பெனிக்கு நீ வைஸ் பிரசிடென்டா மாறினா கூட நிறைய டீல்ல நீ சைன் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ உன்னை பார்த்தா உன் பக்கத்துல வந்தா யாராவது இந்த கம்பெனி ஷேர் வாங்கணும் நடப்பாங்களா, இல்ல புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் தான் கொடுப்பாங்களா? சரி இப்ப என்னதான் சொல்ல வரீங்க, இந்த ரீசன்ஸ்னால இந்த வைஸ் பிரசிடென்ட் பதவி எனக்கு நீங்க கொடுக்க போறது இல்லையான்னு கேட்டா, அப்படி முழுசா சொல்லிட முடியாது, பட் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். அது இப்ப நம்ம பேங்காக்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நானும் இந்த கம்பெனி சேர்ந்தவங்களும் ஃபிளைட்ல போறோம். சோ அந்த ஃபிளைட் நீயும் வந்து அந்த பேங்காக் ப்ராஜெக்ட கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டா உன் மேல எந்த தப்பு இல்ல, நீ இந்த வைஸ் பிரசிடென்ட் பதவிக்கு தகுதியானவதான் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு நிரூபிச்சு காமிச்சிட்டேன்னா கண்டிப்பா அந்த பதவியில இருந்து அந்த தோணியை தூக்கிட்டு நான் உன்னையும் உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறான். சோ
அவ்வளவுதான் நம்ம ஹீரோனும் நம்பி வெளியில போலாமேன்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பிராட்லியோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா. அந்த கிட்ட நம்ம ஹீரோனும் 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே கம்பெனியை விட்டு வீட்டுக்கு வர வழியில அப்படியே கதறி அழுறா. ஏன்னா இந்த கம்பெனிக்காக தூங்காம கொள்ளாம எவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருப்பா. பட் இந்த உழைப்பெல்லாம் வீணா போயிடுச்சு, நமக்கு வர வேண்டியத பதவி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ கதறி அழறா. சொல்லப்போனா அடுத்த நாள் அந்த பேங்காக் ட்ரிப்புக்கு இவ போவாளா அப்படிங்கிற விஷயமே டவுட்டா தான் இருந்துச்சு. பட் அந்த பிராட்லி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோன் அந்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகி வந்துட்டா. அண்ட் வந்தவ பிளைட்ல ஏறி பேங்காக் போயிட்டு இருக்கிற வழியில கூட இந்த கம்பெனிக்காக தான் வேலை பார்த்துட்டு இருப்பா. ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த நேரத்துல இந்த பிராட்லியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க பாருங்க. அதாவது நான் சொல்லிருப்பேன் இல்லையா முன்னாடி சொல்லியே, நம்ம ஹீரோனுக்கு இந்த சர்வே பண்ற மாதிரியான அந்த புக்ஸையும் இந்த மாதிரியான மூவிஸ் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். சோ அது சம்பந்தமா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட எப்படி சர்வே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு வீடியோவா யூடியூப்லயும் இங்க போட்டுப்பா போல. சோ அதை பார்த்து இந்த பிராட்லியோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே கெக்கப்பக்கன்னு பயங்கரமா விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. சோ அதை பாக்குற ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அசிங்கமாவும் இருக்கு. இவ்வளவு அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த கம்பெனிக்காக நம்ம வேலை பார்க்கணுமா, பேசாம பார்த்து அந்த வேலையை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம், ப்ராஜெக்ட டெலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப திடீர்னு எல்லாரும் சீட் பெல்ட் போடுங்கன்னு ஒரு வார்னிங் வர உடனே இந்த பிராட்லி சீட்ல உட்காந்துக்கிட்டு அந்த பெல்ட்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நீங்களும் போங்கடா உட்காருங்கடா பெல்ட்டை போடுங்கன்னு சொல்றதுக்குள்ளேயே டக்குனு அந்த பிளைட் ஒரு ஜர்க்க கொடுக்கும் பாருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே அந்தரத்துல பறந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல இந்த பிளைட் ஒரு கடுமையான புயல்ல மாட்டிக்கிச்சு போல. சோ அதனால இந்த பிளைட் ஸ்டேபிளாவே பறக்க மாட்டேங்குது, அன்ஸ்டேபிள் ஆகுது. அப்படி இந்த பிளைட் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அண்ட் அப்படி உடஞ்சதுல இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பறந்துகிட்டு வெளியில போயிருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோனோட காலை ஒருத்தன் புடிச்சுக்கிறான், அவனோட காலை இன்னொருத்தன் புடிச்சுக்கிறான். புடிச்சிட்டு அடியே எங்களை எப்படியாவது காப்பாத்துறி, எங்க கைய புடிச்சு மேல இருடி, உன்னோட சீட்டை எங்களுக்கு கொடுத்துருன்னு கேட்டா ஹீரோயின் டே ரொம்ப புடிச்சு இழுக்காதுக்கிடா, அப்புறம் உங்க கூட சேர்ந்து நானும் வரணும், என்னோட கையை விடுங்கடான்னு கத்துறான். அவனுங்க விடுற மாதிரி தெரியல. அதனால பக்கத்துல அப்படியே ஸ்பூன்லாம் உருண்டு வந்துட்டு இருக்கும். சோ அதுல ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த பயலோட கையிலேயே சதக்கணும் குத்த அவள்தான் இந்த 2 பழுகளும் பிளைட் விட்டு தாண்டி அப்படியே பறந்து போய் வெளியில வந்துடுறாங்க. அவங்களோட சோழி முடிச்சு அதே டைம்ல இந்த பிளைட் மொத்தமா அதோட கட்டுப்பாட்டை இழந்து அப்படியே கீழே உள்ள கடல்ல விழுந்துரும், கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கும். அப்ப உள்ள மாட்டிக்கிட்ட ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பிளைட்டை விட்டு நீந்தி தண்ணிக்கு வெளியில வந்துருவா. அண்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில கண்முடிச்சு பார்த்தா இவ ஒரு கடற்கரை பக்கமா கரை ஒதுக்கிப்பா. சரி எங்கடா ஒதுங்கிருக்குன்னு நிமிந்து மேல பார்த்தா கொய்யால ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனி தீவு. அந்த தீவுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து சமத்தியா மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற விஷயம் இப்பதான் அவளுக்கு புரியுது. அதே மாதிரி இந்த தீவுக்குள்ள நம்ம மட்டும் தான் மாட்டிக்கிட்டப்பா, இல்ல நம்ம கூட பிளைட்ல வந்தவங்கள வேற யாராவது உயிரோட இருக்காங்களான்னு இந்த பீச்சை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க தூரத்துல அவளோட பாஸ் அந்த பிராட்லி வாங்கி போய் கிடக்கிற விஷயத்தையும் நோட் பண்றா. அண்ட் கால்ல வர செம்மையா அவனுக்கு அடிபட்டு இருக்கும். அண்ட் அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. என்னன்னா இப்ப மட்டும் நம்ம ஹீரோயின் இந்த பயலுக்கு ஹெல்ப் பண்ணாலும் வச்சுக்கோங்க, கரிசனத்துல இந்த தீவை விட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த வைஸ் பிரசிடென்ட் பதவியை இவளுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதுக்காகவே என்ன பண்றாட்டா, இவளுக்கு தான் ஒரு தீவுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, ஒரு காட்டுல இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி நல்லா தெரியுமே, நிறைய படிச்சிருக்காளே. சோ அதை வச்சு ஒரு ஷார்ப்பான கல்லை உடைச்சு இலைகளை அறுத்து மர மட்டைகளை சேர்த்து எடுத்துட்டு வந்து இவனை மறைவா ஒரு இடத்துல படுக்க வச்சு நிழலுக்காக அவன் தலைக்கு மேல அந்த மட்டைகளை கட்டா. அது மட்டும் இல்ல குடிக்க தண்ணி வேணும் இல்லையா, சோ அதுக்காக சின்ன கொட்டாங்குச்சிகளை ரெடி பண்ணி அதை ஒரு குழி பறிச்சு மண்ணுக்குள்ள வச்சு வெளியில பெய்ற மழை கரெக்டா அந்த கொட்டாங்குச்சியில வந்து விழணும் நிறையணும் அப்படிங்கிறதுக்காக சில இலைகளை அங்க வச்சுட்டு அப்படிங்கிறது கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகுது. ஹீரோயின் நினைச்ச மாதிரி பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில கூட இவளை பத்தி துளி கூட கவலைப்படாம இவனோட பாஸ் நல்லா இருக்கானா, அவனுக்கு காய்ச்சல் எது அடிக்குதா அப்படிங்கிற விஷயத்த அப்பப்ப செக் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு பத்திரமா அவனை பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடுது. விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் கொட்டாங்குச்சியில இந்த தண்ணி நிறைய மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருப்பா இல்லையா, சோ அந்த தண்ணியில கொஞ்சத்தை இவ குடிச்சிட்டு அடுத்து இவளோட பாஸ்க்கும் குடுக்கல நடந்துட்டு இருக்கும் போது அந்த பயலுக்கு மயக்க தெளியுது. தெளிஞ்சவனுக்கு நம்ம எப்படி இங்க வந்தோம், என்ன கருமதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோனை வந்து குடிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை கொடுக்கும் போது அதுக்கப்புறமா தான் அவன் கேட்கறான், இது மாதிரி இந்த ஆக்சிடென்ட் நம்ம 2 பேர் மட்டும் தான் உயிர் பிடிச்சிருக்கோமா, இல்ல வேற யாராவது உயிரோட இருக்காங்களான்னு கேட்கும் போது இவ இல்ல யாரும் உயிரோட இல்லன்னு சொல்லும் போது அந்த பிளைட் தான் அந்த பயலோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, சோ அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்றான். சரி இந்த இடத்துல மாட்டிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டா இவ 1.5 நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன்னாங்கிறது போ பாப்பா. பட் அப்ப இந்த பிராட்லி தான் அந்த பொண்ணை நிப்பாட்டி நீ பண்றது ஹெல்ப்புக்குலாம் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்னும் உற்சாகமா எப்படியாவது நெருப்பு உருவாக்கணும், அந்த நெருப்புல இருந்து எதையாவது சமைக்கணும்னு இவன் இந்த மூங்கில புடிச்சு தேய்னு பல மணி நேரமா தேய்க்கிறா. தேய்ச்சி கஷ்டப்பட்டு எப்படியோ தீய உருவாக்கிடுவா. அப்படி தீ வந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு அவ சந்தோஷத்துல அப்படியே தாவி குவிக்கிற விஷயத்தெல்லாம் இந்த பாஸ் ஒரு மாதிரி வியடா யாராவ பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரியா பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவ உருவாக்குற அந்த நெருப்பை வச்சு ஒரு மீனை சுட்டு இந்த பயலுக்கு இந்தாங்க இந்த மீனை கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா தான் புரோட்டீன் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளால சர்வை பண்ண முடியும்னு சொன்னா அந்த போய் இல்ல எனக்கு வேண்டாம்னு சொல்றான். பட் இவ ஏதோ குழந்தைக்கு சோறோட்ட மாதிரி கொஞ்சம் ஒரே ஒரு வாய் கொஞ்சோண்டு வாயை துறக்கணும் வாய்க்குள்ளே திணிச்சு விட்டுருவா. அப்ப இந்த மீனை சாப்பிட்டு இந்த பயலுக்கு அப்படியே ஓமடுத்து வாந்தி வர மாதிரி இருக்கு. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் அவன் முழுங்கிடுவான்.
அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோனுக்கு இந்த தீவுல இருக்கிறதும் இது மாதிரி சர்வே பண்றதும் இவனோட பாச பத்திரமா பாத்துக்கிற விஷயமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனா அவனை ஒன் சைடா லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டா போல. அதனால தனியா உட்காந்து சிரிக்கிறா, ஒரு மாதிரி சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில கடையில இருந்து ஏதோ ஒரு பெரிய சங்கு கண்டுபிடிச்சு, சங்கு கிடைச்சிருச்சு, இதுல உள்ள அந்த சதையை மட்டும் வேக வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும்ட்டு இவன் இந்த சங்க சமைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த பிராட்லிக்குள்ள இருக்கிற அந்த பாஸ் உள்ள வரான். என்னன்னா இவ்வளவு நாள் இவ கொடுத்த தண்ணியையும் சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு இது மாதிரி நின்றா. நீயும் நானும் இந்த தீவுல மாட்டிக்கிறதுக்கு அப்புறம் இங்க இருந்து வெளியில போறதுக்கு நீ ஏதாவது பிளான் போட்டியா, ஏதாவது முயற்சி பண்ணியா? முயற்சினா எப்படி? அதான் பிளைட்ல போனவங்க யாராவது வந்தாங்கன்னா நம்மள பாக்குறதுக்கு தரையில ஹெல்ப் பண்ணி எழுதி வைக்கலாம், இல்லாட்டி நெருப்ப கொளுத்தி புகையை மூட்டி நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சிக்னலா கொடுக்கலாம். அதுவும் இல்லடா நம்ம வந்த பிளைட்லயே இந்த சிக்னல் ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிச்சு யாருக்காவது சிக்னல் கொடுக்கலாம், நம்மள காப்பாத்த ஆள வர வைக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்ணாம நீ ஏதோ பைத்தியக்காரி மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போது அவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. இது பைத்தியக்காரியா? அடே அரகுற உயிரோட கரப்பக்கமா ஒதுங்கி கிடந்த உன்னை காப்பாத்திருந்தே நான் தான். உனக்கு குடிக்க தண்ணி கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன், உனக்காக நான் நைட்டு ஃபுல்லா தூங்காம கொள்ளாம கிடத்தேன். ஆனா நீ இவ்வளவு குழுப்பா பேசிட்டு இருக்கிறான்னு கேட்கும் போது அவன் எந்திரிச்சு உட்காரதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனோட கால்ல பயங்கரமா வலி ஏற்படும். சரி வலிக்குதே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, தூக்கி உட்கார வைக்கலாமே ஹீரோயின் ஹெல்ப் பண்ணா. அதையும் இந்த பைய தட்டி விடுறான். ஏய் இத பாரு, என் மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் என்னதான் இருந்தாலும் உனக்கு பாஸ், நீ எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு வேலைக்காரன்னு சொல்லும்போது ஹீரோனால அதை ஏத்துக்கவே முடியல. அதனால டேய் உனக்கு ஆயுள்ளத்தையும் பார்த்து பண்ணல, எனக்கு எல்லாம் தேவைதான்னு அவளோட ஷூ அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே தனியா கடந்து சாவு, அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு இந்த பாஸ தனியா விட்டுட்டு இவன் மட்டும் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா, தனியா சர்வை பண்ண போயிடுவா. அதுக்கு ஏத்த மாதிரியே பாஸ் என்ன படி போயிட்டா, என்னால தனியா இந்த தீவுல சர்வை பண்ண முடியாதா, உயிர் பொழைக்க முடியாதா, முடியுண்டி என்னால எல்லாமே முடியுண்டி அப்படி மாதிரி இவனு திமிராத்தான் இருப்பான். ஆனா அந்த திமிரு தெனா விட்டு ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா டைம் போக போக இவனுக்கு பயங்கரமா தாக எடுக்குது, தொண்டையும் வாயும் வறண்டு போயிடுச்சு. போதா குறைக்க பகல் முழுக்க வெயிலா, நைட்டு சம குளிரு, காத்து வர பயங்கரமா அடிக்குது. அண்ட் இவனோட தலைக்கு மேல நிறைய மட்டைகளை ஹீரோயின் அடிக்க வச்சிட்டு போயிருப்பா இல்லையா, அதெல்லாம் அப்படியே காத்துல புடிங்கிட்டு போயிடுது. இவனால அந்த தாகத்தையும் தாங்க முடியல. அதனால லிண்டா வா வான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா கத்துறான். அண்ட் கத்துறவன் மயங்கி மறுபடியும் கண்டுபிடிச்சு பார்த்தா ஹீரோயின் மறுபடியும் உனக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறா, குடிக்க தண்ணியும் கொடுக்குறா. கொடுத்துறத பாரு, இது உன்னோட ஆபீஸ் இல்ல, அண்ட் நானும் உனக்கு கீழே வேலை செய்யல அப்படிங்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போதுதான் இவனு சாரி நான் தெரியாம பேசிட்டேன், நான் மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நேரம் போது நம்ம ஹீரோயின் மறுபடியும் இந்த பையில உட்கார வச்சுட்டு காட்டுக்குள்ள போயிருப்பா. அண்ட் போனவ ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி வராம இருக்கவோ இவன் பயப்படுறான். ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா தான் ரிலாக்ஸ் ஆகுறான். அதுக்கப்புறம் எங்க போன இவ்வளவு நேரம், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, நீ உள்ள இந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டியோ நான் பயந்து போயிட்டேன்னு சொல்லும் போது இவனை பயப்படாத, நான் காட்டுக்குள்ள சில டிராப்ஸ் வைக்கிறதுக்காக போனேன். டிராப்ஸா எதுக்கு? அது இந்த தீவுக்குள்ள கண்டிப்பா காட்டு பண்ணிருக்கும். சோ அந்த பண்ணி மட்டும் நம்ம வேட்டையாடி புடிச்சிட்டோம்டா, அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு சாப்பாடுக்கு பஞ்சமே இல்ல, வயிறு நிறைய சாப்பிடலாம், நம்மள காப்பாத்த யாராவது வர்ற வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தன்னத்தனியா கையில ஒரு கம்பை மட்டும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறா. ஆனா அப்படி போனா அந்த காட்டு பண்ணி அங்கிட்டு கிட்ட கிராஸ் பண்ணி ஓடுற மாதிரி தெரியுது. இவளும் கவனமா பாத்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அந்த பண்ணி எதிர்பார்க்காத நேரத்துல ஹீரோயின் அப்படியே அடிச்சு தூக்க இவ பயந்துடுறா. டக்குனு இந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறா. அப்ப அந்த பண்ணியை பின்னாடியே அவளுக்கு பின்னாடியே விரட்டிட்டு வந்துட்டு இருக்கும். அண்ட் வந்த பண்ணி திடீர்னு ஒரு இடத்துல ஆளை காணோம். அவன் எங்க போயிட்டான்னு அவளோட துணியை மட்டும் நோந்து பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோயின் மேல இருந்து ஒரு ஷார்ப்பான கம்பு எடுத்து இந்த பண்ணியோட உடம்புல குத்திடுறா. இதனால அந்த பண்ணி வழியில பயங்கரமா துடிக்குது. ஆனா அப்படி துடிச்சாலும் மறுபடியும் குளவரியோட தாக்குறதுக்காக கிட்ட வரும்போது இவன் மறுபடியும் இந்த ஷார்ப்பான கட்டையை வச்சு இந்த பண்ணியோட உடம்புல குத்தி அந்த பன்றியோட தலையை மட்டும் தனியா வெட்டி இந்த பாஸுக்கு முன்னாடி போடுறா. சோ அதை பார்த்து இந்த பாஸே ஒரு செகண்டுக்கு யாராவ என்னடா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அரண்ட போய் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் நைட்டு வேட்டையான அந்த பன்றியை சுட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஒரு கேவலமான ஜோக் ஒண்ணு சொல்லுவா. அதுக்கு மனுஷனா இருக்கிற எவனுக்கும் கண்டிப்பா சிரிப்பே வராது. அப்படி இருக்கும்போது இந்த பாஸுக்கு மட்டும் எப்படி சிரிப்பு வரும்? சிரிப்பு வரல. பட் சிரிக்கலன்னா எங்க சோறு கொடுக்க மாட்டாலோ, நம்மள ஒழுங்கா பாத்துக்க மாட்டாலோ அப்படிங்கிறதுக்காகவே வேண்டா வெறுப்புக்கு ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிப்பான். உலகத்திலே இதாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது நமக்கு பிடிக்காத ஒருத்தர் ஜோக் சொல்லும் போது அந்த ஜோக்குக்கு நம்ம சிரிக்கிற மாதிரி நடிக்கிறது இருக்கு இல்லையா, அதான் அவ்வளவு கொடுமையான விஷயம். அந்த கொடுமையை அந்த பாஸ் அனுபவிக்கிறான். எப்படியோ சிரிச்சு சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் மறுபடியும் காட்டுக்குள்ள போகும்போது தான் அங்க ஒரு பெரிய அருவி இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. சோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு குடிக்கிற அந்த தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த அருவியில ஈஸியா வந்து புடிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் ஜாலியா அந்த அருவியில குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு தூரத்துல கடல்ல ஏதோ ஒரு போட் போயிட்டு இருக்கிற விஷயம் அந்த சத்தம் அவளோட காதுல விழுது. அதனால அடிச்சு பிடிச்சு ஓடுறா. ஹலோ நாங்க இங்கதான் இருக்கோம், இங்கதான் மாட்டிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தலான்னு பாக்குறா. ஆனா இவளால முடியல. ஏன்னா இந்த லைஃப் இருக்கு இல்லையா, அதாவது இந்த தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டது, சர்வை பண்ணது, இவளுக்கு பிடிச்ச அந்த பையன் கூட இருக்கிறதுன்னு இவங்க ஏதோ ஒரு ட்ரீம்ல வாழ்ற மாதிரி நல்ல சுகவாசியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. சோ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைய அந்த சந்தோஷத்தை ஏன் இழக்கணும்? உடனே இப்ப இந்த தீவை விட்டு ஏன் தப்பிச்சு போகணும்னு கிடைச்ச அந்த போட்டையும் விட்டுறா. அதாவது அவங்களுக்கு சிக்னல் கொடுக்காம விட்டுறா. அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு போட் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் இவளோட பாஸ் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா மறைச்சு அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுக்குறா.
அதுக்கப்புறம் காட்டுல இருந்து கொஞ்சம் பழங்களை பறிச்சுட்டு வந்திருப்பா போல. அத பாஸ் கிட்ட காட்டி பேசிட்டு இருக்கும் போதுதான் அவன் கேட்கிறான், ஆமா இந்த தீவுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு 2 வாரம் ஆகுது. இந்த 2 வாரத்துல இந்த தீவை விட்டு தப்பிச்சு போறதுக்கு நீ எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியலையே. ஒன்னு சிக்னல் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி தரையில ஹெல்ப் பண்ணி எழுதிருக்கலாம். ஆனா அப்படி நீ எந்த விஷயத்தையும் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அது ஏன்னு கேட்டா, ஏன்னா நம்ம மாட்டிட்டு இருக்கிறது சாதாரண தீவு இல்ல. இந்த தீவை ஒருத்தர் பாக்குறதும் நம்மள கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப அபூர்வம். முதல்ல நம்ம பிளைட் ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை யாராவது கண்டுபிடிக்கணும். அதுல உள்ள ஜிபிஎஸ் டிவைஸ் வச்சோ இல்ல பிளைட்ல ஹெலிகாப்டர்ல யாராவது வந்தா தான் நம்மள காப்பாற்ற முடியும். சோ அது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கணும். பொறுமை தான் இங்க ரொம்ப முக்கியம்னு சொன்னா, ஹீரோ பொறுமைனா இன்னும் எத்தனை நாளைக்கு எத்தனை மாசத்துக்கு? அட உனக்கு இங்க என்னப்பா பிரச்சனை? குடிக்க தண்ணி இருக்கு, சாப்பாடு இருக்கு, பழங்கள் இருக்கு, ராஜா மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்கு. இது ராஜாவா? பாரு என்ன பார்த்தா உனக்கு ராஜா மாதிரியா தெரியுது? பிச்சைக்கார மாதிரி இருக்கிற. அதனால இதுக்கு மேல உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. நானே எல்லாத்தையும் தனியா பாத்துக்கிறேன். நானே யாருக்கு சிக்னல் கொடுக்கணுமோ கொடுத்துக்கிறேன். இந்த பையன் தன்னந்தனியாவே குச்ச ஊனி புடி தனியா சர்வை பண்ண போறேன்னு பேர்றேன். ஆனா அப்படி போனவன் ஃபர்ஸ்ட் தங்கறதுக்கு ஒரு டென்ட் ரெடி பண்ணலான்னு பார்த்தா டென்ட் அவனால நிப்பாட்ட கூட முடியல. குச்சி கீழே வந்தது. அதே இவன் திரும்பி பார்த்தா அங்க அழகா வீடு பாரு நம்ம ஹீரோயின் பந்தல் போட்டு வச்சிருக்கா. சரி இதுதான் முடியல, அட்லீஸ்ட் தரையில ஹெல்ப் பண்ணி எழுதுனா பயங்கரமா கத்தலாம், யாராவது வருவாங்க காப்பாத்த வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் வர மாதிரி தெரியல. சரி அதை பார்த்து வரல, தீய மூட்டலாம், தீய மூட்டி ஏதாவது சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா தேய்ச்சதுல நெருப்பு வரல. இவனை போட்டு கொசுக்கள் தான் மொய் மொயின்னு முடிச்சிட்டு இருக்கு. ஆனா அப்படியே நம்ம ஹீரோயின் பாருங்க, அவ ஏதோ ஒரு லோஷன் மாதிரி ரெடி பண்ணிருக்கா. அது அப்படியே அவளோட உடம்புல தடவிக்கும் போது அந்த கொசுக்களும் ஈக்களும் அவளை எதுவும் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் உனக்கு பசியும் தாங்கல, பயங்கரமா தாகம் எடுக்குது. அண்ட் அதே நேரத்துக்கு மழை வர சமயம் பெஞ்சிட்டு இருக்குமா. சோ அதை பார்த்தோன்னே சூப்பர். முதல்ல இவனுக்கு ஹீரோயின் தண்ணி கொடுத்தப்போ ஒரு ட்ரிக்க பயன்படுத்திருப்பான் இல்லையா? சோ அவன் பார்த்திருப்பான். அப்படின்னா அந்த ட்ரிக்க வச்சு தண்ணியை நம்ம கொட்டாங்குச்சியில பிடிச்சிடலாம், அதை வச்சு நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம்னு பார்த்தா கொட்டந்த மழை கொஞ்ச நிமிஷத்துல நின்னு போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஆளு கொலை பசியில அங்குள்ள மரத்துக்கடியில படுத்து கிடப்பான். ஆனா ஹீரோனை பாருங்க, சம்பா ஜாலியா கடல்ல ஒரு 4-5 மீன்களை பிடிச்சுக்கிட்டு அதை சமைச்சு சாப்பிடறதுக்காக போயிட்டு இருப்பா. அப்ப பார்த்தவனுக்கு ஆசையா தான் இருக்கு, பட் கேட்கறதுக்கு வாய் வரல, அவ்வளவு ஈகோ. சோ அந்த ஈகோலயே நம்ம அவளோட சாப்பாடை சாப்பிட கூடாது, இங்க ஒரு பூச்சி போயிட்டு இருக்கு, சோ அந்த பூச்சியை பிடிச்சாவது தின்னுக்கலாம், நம்ம பசியை போக்கிக்கலாம்னு இந்த பூச்சியை பிடிச்சி தின்னா இவனுக்கு செம்மையா வாந்தி தான் வருது. அதனால இப்போதைக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை ஈகோ எல்லாம் பார்த்தா நமக்கு சாப்பாடு கிடைக்காது, இங்கேயே கிடந்து சாக வேண்டியதான். அதனால அது எல்லாத்தையும் குடி தோண்டி புதைச்சிட்டு ஹீரோயின் கிட்டே மறுபடியும் போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம், சாப்பாடு கேட்கலாம்னு முன்னாடி போனா அவங்க ராஜா விருந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பா. சோ அதை பார்த்தவனுக்கு நாக்கு ஊறுது. இவனோட கண்ணு முன்னாடியே பழங்களையும் அந்த மீன்களையும் அப்படியே ஞம்முன்னு தின்னுட்டு இருப்பாவ. அப்ப இவனும் கட்ட கடைசியாத மாதிரி, லிண்டா என்ன மன்னிச்சிரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட இப்படி பேசிருக்க கூடாது, கோபப்பட்டிருக்க கூடாது, ஆனா இனிமே நான் கண்டிப்பா உங்ககிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேன், இனிமே நம்ம 2 பேரும் ஒரு டீமா சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு ஹீரோனோட கால்ல தான் விழலவ. மத்தபடி அவன் எல்லா ஆங்கிலயும் ஹீரோன் கிட்ட கெஞ்சிட்டான். அண்ட் அவளும் கொஞ்சம் மனசு இறங்குறா. ஓகே இனிமே என்கிட்ட கரெக்டா பார்த்து நடந்துக்கும்னு சொல்லிட்டு இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது அப்பதான் நம்ம ஹீரோ அங்குள்ள கத்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்டா, ஓ அதுவா, அது இந்த கடற்கரை ஓரமா சும்மா தேடி பார்க்கும்போது இந்த கத்தி எனக்கு கிடைச்சது, மேபி நம்ம வந்த பிளைட்ல இந்த கத்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுவா. ஆனா அப்படி போகும்போது இவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க, மவளை என்கிட்ட ஒரு நாள் மாட்டோட நீ அன்னைக்கு உன்னை வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற மாதிரியே முறைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவன் எவ்வளவு பெரிய கம்பெனியோட ஓனரு, ஆனா அப்பேற்பட்டவனே சாப்பாடுக்காக எப்படி கெஞ்ச விட்டா பாருங்க. சோ அந்த கோவம் தான் அவனோட மனசுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இவனும் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்ண வரும்போது அவன் உனக்கான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், என் கூட கிளம்பி வான்னு கூப்பிடும் போது இவனும் என்ன ஏதுன்னு கேட்காம இவ கூட கிளம்பி இந்த தீவுல இருக்க ஒரு உயரமான மலையோட எட்ஜுக்கு போறான். அப்படி போனாங்க நிறைய பெரிஸ் இருக்கும். சோ அதுல சில பெரிஸ் ஹீரோயின் அவளோட கையில போட்டு தேய்ச்சு, நீ ஒரு பெரியயோ இல்ல ஒரு பழத்தையோ சாப்பிடறதுக்கு முன்னாடி அது உன்னோட ஸ்கின்ல வச்சு அப்படி நல்லா தேய்க்கணும். அப்படி தேய்ச்சு ஒரு 10 நிமிஷத்துலயோ அரை மணி நேரத்திலயோ உன் கையில எந்த ரியாக்ஷனும் ஏற்படலன்னா அது விஷம் இல்லாத பழம், ஆனா உன் கையில ஏதாவது ரியாக்ஷன் ஏற்பட்டா அது விஷம் உள்ள பழம். சோ இப்படிதான் ஒரு பழத்தை பார்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவன் அந்த பழக கத்து கொடுத்துட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, தூரத்துல எக்ஸன் சொல்லிட்டு ஒரு பெரிய பாறை இருக்கும். சோ அந்த பாறை காமிச்சு, நீ எக்காரணத்தை கொண்டும் அந்த பாறை இருக்கிற சைடு மட்டும் அந்த பக்கம் மட்டும் போடவே கூடாது, ஏன்னா அப்படி ஒருவேளை போடனா அங்க விஷ பூச்சிகளும் விஷ பாம்புகளும் இருக்கும், அதையும் தாண்டி விஷ செடிகளும் விஷ கொடிகளும் இருக்கும். சோ அதுல ஒரே ஒரு முள்ளு மட்டும் உடம்ப கீறிச்சுன்னா அடுத்த அரை மணி நேரத்துல உன்னோட உயிர் போயிடும். சோ கவனமா இருக்கும், அந்த பாறை பக்கம் மட்டும் போடாதுன்னு இவங்க மறுபடியும் திரும்பி இவங்களோட இடத்துக்கே போயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோன் அப்படியே அந்த கிளிஃப்ல இருந்து தவறி கீழே விழ போவா. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ கையை கொடுக்கலாம், அவளை அப்படியே கஷ்டப்பட்டு மேல தூக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு தோணும், ஹீரோ நினைச்சிருந்தா இதே இடத்துல அவளை சாக விட்டுக்கலாமே, எதுக்காக காப்பாத்துறான்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவன் மட்டும் கீழே விழுந்து செத்துட்டானா அதுக்கப்புறம் இவன் எப்படி தனியா அந்த தீவுல சர்வை பண்ண முடியும். சோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் அவளை காப்பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி அவன் காப்பாத்திருந்தாலும் நாள் போக போக நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறான். அதுலயும் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இந்த வாழை தாருக்குள்ளியா அதை தனியா வெட்டிட்டு வந்து அதுல உள்ள அந்த பழங்களையும் காய்களையும் நெருப்புல போட்டு சுட்டு அந்த காய்களை எடுத்து நம்ம ஹீரோவை சாப்பிட சொன்னா அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு அமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்றான். அப்ப ஹீரோயின், டே இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில பழங்களை மண்ணுல போட்டு புதைச்சு அதுல ஒரு சரக்கு ஒண்ணு நான் தயாரிச்சு வச்சிருக்கேன். சோ அதை மட்டும் நீ குடிச்ச உனக்கு போதை வேற லெவல்ல ஏறும்னு சொல்லும்போது இந்த பழகு சந்தோஷம் தாங்கல, எங்க இந்த சரக்கு உடனே எடுத்து குடிக்கலான்னு நைட்டு உங்க 2 பேரும் மொட்டா குடியா குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் அவளோட கதையை பத்தி சொல்றா. அதாவது நம்ம ஹீரோயின்
இப்ப தனியா இருக்கிற மாதிரி அப்ப இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கு கல்யாணமா இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கான். ஆனா அந்த ஹஸ்பண்ட் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. பயங்கரமா அடிப்பான், திட்டுவான், சந்தேகப்படுவான். ஹீரோனோட வாழ்க்கை நிம்மதியே இல்லாம தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு ஆக்சிடென்ட் இவளோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டானா. ஆனா அதை நினைச்சு நான் இப்போ வரைக்கும் வருத்தப்படல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இவளோட கதையை சொல்லும் போது, ஹீரோவும் ஓ வாழ்க்கையில எப்படி அந்த கஷ்டம் இருக்கோ அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையிலும் என் அப்பா அவ்வளவு பெரிய கம்பெனியவே அப்படியே அடக்கி ஆண்டாலும் என் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவோ எனக்கு ஒரு நல்ல அப்பாவோ ஒரு இல்ல. எங்களை தினம் போட்டு அடிப்பாரு, கொடுமைப்படுத்துவாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அப்பா கிட்ட நான் வாழ்ந்ததுனாலயோ என்னப்போ நான் இப்படி கொஞ்சம் ரூடா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள இருக்க எல்லா பாரத்தையும் ஹீரோயின் கிட்ட கொட்டான். சோ இப்படி அவங்க அப்படியே பேசி கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே பயங்கரமா மழை பெய்யுது, செம்மையா காத்திருக்குது. சோ அதனால ஹீரோனும் அவங்க இருக்கிற அந்த டென்ட்ல போயிட்டு ஒழிஞ்சிக்கலாம், அங்க இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் பாதுகாக்கலாம்னு பார்த்தா ஒன்னையும் பாதுகாக்க முடியல. ரொம்ப கொடூரமா புயல் அடிக்குது. சோ அந்த புயல எடுத்து இவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன குகைக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. அதுலயும் நம்ம ஹீரோனுக்கு அந்த மழையில அந்த குளிர்ல உடம்புலாம் நடுக்கிட்டு இருக்கிற விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு அவளுக்கு இறுக்கமா கட்டி பிடிச்சு அந்த குளிர்ல இருந்து அவளை காப்பாத்தி அவளை ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிறான். அதுக்கப்புறம் நேரம் போது அடுத்த நாள் காலையில விடிஞ்சது ஹீரோயின் கண்முடிச்சு பார்த்தா பக்கத்துல இருந்த ஹீரோ காணோம். சரி எங்கடா போய் அவனை தேடி பார்க்கும் போது அவன் இவளுக்கு தெரியாம ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டு இருக்கான், சைடுல ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியுது. பட் என்ன பண்ணான்னு தெரியல. அதே மாதிரி ஹீரோயின் உன்னை பார்த்துட்டு டே எங்கடா போனா என்னடா பண்ணான்னு கேட்டா இவன் ஒண்ணு இல்ல, எனக்கு நைட்ல சரியா தூக்கம் வரல, அதான் சும்மா வெளியில போயிட்டு வந்தேன். அதே மாதிரி என்னோட காலிப்ப நல்லா சரியாயிடுச்சுல, அதனால இன்னைக்கு நைட் உனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடு நானே உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு இவனே ஏதோ மீன் பழங்களை வச்சு ஏதோ சாப்பாடு ரெடி பண்ணிருப்பான். சோ பார்க்க ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஏன்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா ஹீரோக்கு இவன் மேல காதல் வந்துருச்சு, அந்த காதல்னாலதான் அப்படி சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கா. பட் உண்மை என்னன்னா ஹீரோயின் சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ ஒரு விஷ பழத்தோட சாரை கடந்துட்டு அவன் மயக்கமாய் கீழே விழுந்த கேப்ல இவ ஒரு பிளான போட்டுதான் இல்லையா, காட்டுக்குள்ள ஏதோ ரகசியமா பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அது வேற எதுவும் இல்ல. இவன் ஹீரோனுக்கு தெரியாம இவளை இங்கே தனியா சாக விட்டுட்டு இவன் மட்டும் ஒரு போட்டை ரெடி பண்ணி இந்த தீவை விட்டு தப்பிச்சு வெளியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருப்பான். சோ இப்ப நம்ம ஹீரோயின் மயங்கி போய் கிடக்குற இந்த கேப்பை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்ப தப்பிச்சு போனா தான் கரெக்டா இருக்கட்டும். இவன் செஞ்ச அந்த படகுல கடல்ல தனியா தப்பிச்சு போயிடலான்னு முயற்சி பண்றான். அப்படி பண்ண முயற்சியில ஆரம்பத்துல இந்த போட்டி ஏதோ நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு பெரிய அலை எழுந்து அடிச்சதுல அப்படியே அந்த போட்டு சுக்குனரா போயிடுது. அதே மாதிரி ஹீரோவா அந்த தண்ணியில அப்படியே மூழ்கி அரை மயக்கத்துல இவளோட கேர்ள் ஃபிரெண்ட பத்தி கனவு கண்டுட்டு இருப்பான். அப்ப அவனை மறுபடியும் தண்ணிக்குள்ள பூந்து காப்பாத்துறது யார் தெரியுப்பாங்க, வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா அவளுக்குள்ள இருந்த அந்த விஷப்படத்தோட வீரியம் குறைஞ்சிருச்சு. அதனால தடுமாறி அவனை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துருவா, அவனோட உயிரை காப்பாத்துருவா. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ கண் முடிச்சு பார்த்தா இவனுக்கு ஆப்போசிட் ஹீரோயின் உட்காந்துருக்கா. அப்ப இவனுக்கா சமாளிக்க தெரியல. அதனால அதை பாருலா, நான் உன தனியா அந்த தீவுல தவிக்க விட்டுட்டு போடணும்னு நினைக்கல, நான் எப்படியாவது இந்த போட்ல இருந்து இந்த தீவை தாண்டி வெளியில போடனா உன்னை காப்பாத்த உதவிக்கிற ஆளை கூட்டிட்டு வந்திருப்பேன், அதுக்காகத்தான் நான் போடனே தவிர உன்னை கழட்டி விட்டுட்டு நான் தப்பிக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி இவன் புருடா விட்டுட்டு இருக்கான். அப்ப அதே ஹீரோயின் லூசு மாதிரி நம்பிக்கிட்டே சரி விடுறா, நான் உன்னை முழுசா நம்புறேன், நீ சொல்றது எனக்கு புரியுது, நீ இப்ப ரொம்ப பசியா இருப்ப, சோ இந்தா நீ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டோபஸ சாப்பிடுன்னு சொல்லும் போது இவன் அது என்ன எதுன்னு தெரியாம தின்னுப்புறான். ஆனா அப்படி தின்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஆக்டோபஸ சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு உடல்ல இருக்க எந்த பாகமும் வேலை செய்யாது, மொத்தமா கழுத்துக்கு கீழே பேரலைஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற விஷயமே உனக்கு தெரிய வருது. அசைய முடியல அவனால. அண்ட் அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் அவளோட வில்லத்தனத்தை காட்டா. ஏண்டா டேய், நீ ஒரு ஆளுன்னு உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி குடிக்க தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து சும்மா ராஜா மாதிரி தாங்கடா, நீ அவ்வளவு அசால்ட்டா என்னை ஏமாத்திட்டு இந்த தீவுல தனியா விட்டுட்டு தப்பிச்சு போக பாத்திருக்க, உன்னை என்ன பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலான்னு முன்னாடி சீல இந்த கத்தியை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கத்தியை நெருப்புல போட்டு வாட்டி சூடு பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல இந்த பயலோட பேண்டிங் கழட்டா. இதனால இவனும் புரியாம எதுக்கு அதெல்லாம் கழட்டா என்ன பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவ சூடு பண்ண அந்த கத்தி எடுத்து அந்த பயலோட அந்த பாகத்தை தனியா வெட்டி எடுக்கிறா. சோ அவனுக்கும் உணர்ச்சி இல்ல, கீழே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த சரியா கூட பார்க்க முடியல. அண்ட் அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் கீழே அறுத்து போட்டது அவனோட அந்த பாகம்ல ஒரு எலி அப்படின்ற விஷயத்த காட்டி அவனுக்கு முன்னாடி விளையாடிட்டு, பாரு இந்த டைம் வேணா அறுத்து போட்டது எலியா இருக்கலாம், ஆனா அடுத்த டைம் நான் கண்டிப்பா இருக்கிறது எலியா இருக்காது, சோ நல்லா யோசிச்சு நல்ல பிள்ளையா நடந்துக்கும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு பயங்கரமான வார்னிங்க கொடுக்குறா. சோ இதுக்கப்புறமும் அவன் தப்பு போடுவான்னு நினைக்கிறீங்க இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன வேலையை சொல்றாடோ அந்த வேலையை மட்டும் கமுக்குன்னு செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு அடிமை மாதிரி இந்த தீவுல வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இந்த தீவோட மறுபக்கம் போயிட்டு அங்குள்ள அந்த மாம்பழங்களை பறிச்சுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு போட் இவ்வளவு நோக்கி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த போட்ல இருக்கிறது யார் தெரியுமாங்க, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட். ஆபீஸ்ல கூட பாத்திருப்பீங்களே, இப்ப அவதான் தன்னோட பாய் ஃபிரெண்டை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கா. அதே மாதிரி அவளை கூட்டிட்டு படகுல ஒரு பெரியவர் வந்திருப்பாரு. இப்ப அவன் நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்க விஷயத்த பார்த்துட்டு அவளை கட்டிப்பிடிச்சு, அப்பாடா உனக்கு எது ஆகலையே, நீ நல்லா இருக்கே, இப்படி நீ உயிரோட இருக்கனா கண்டிப்பா என்னோட பாய் ஃபிரெண்ட் பிராணிக்கும் எதுவும் இருக்காது, அவனும் நல்லா தானே இருக்கான்னு கேட்டா ஹீரோயின் பதட்டத்துல ஆமாங்கிறா. சரி ஆமான்னு சொன்னா மட்டும் போதுமா, வா என்
பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த காட்டு, எங்களை அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லும்போது ஹீரோனும் சரி ஓகேன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப போற வழியில இவங்களும் கேக்குறாங்க, இது மாதிரி அந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல நீங்க 2 பேரும் மட்டும் தான் பொழைச்சிங்களா, வேற யாரும் பொழைக்கலன்னு கேட்கும்போது இவ இல்லங்கறா. அதே மாதிரி ஹீரோனும் பதிலுக்கு அவங்கள்ட்ட நீங்க 2 பேரும் மட்டும் தான் இந்த தீவுக்கு தேடி வந்திருக்கீங்களா இல்ல வேற யாராவது உங்க கூட வந்திருக்காங்கன்னு கேட்டா இவங்க இல்ல நாங்க 2 பேரும் மட்டும் தான் தேடி வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோனும் அப்படியா சூப்பர், சரி வாங்க, எனக்கு இந்த தீவுல ஒரு ஷார்ட் கட் தெரியும், அந்த வழியா போனா சீக்கிரம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சலான்னு. ஹீரோயின் முன்னாடி சீன்ல ஒரு கிளிஃப்க்கு வந்திருப்பா, அப்ப தவறி கீழே வந்திருப்பா இல்லையா. சோ அதே இடத்துக்கு இவங்க 2 பத்தியும் பிளான் பண்ணி வர வச்சு இவ ஷூ லேஸ் அவந்த மாதிரி நடிச்சு அவங்கள முன்னாடி போக விட்டு டக்குனு அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க 2 பத்தியும் கீழே தள்ளி அவங்களோட சோழியை முடிச்சு போறா. இத செய்யணும்னு செய்யல, இவளுக்கு ஹீரோ வேணும். சோ அந்த வெறிலையும் அந்த கோவத்திலும் தான் இவங்க 2 பத்தியும் கொண்டிருப்பா. சோ இப்படி 2 பேத்தோட உயிரை எடுத்துட்டு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படவும் செய்யறா. எப்ப பாரு படுத்து இந்த விஷயத்த நினைச்சு அழுதுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வரா, இது மாதிரி காட்டுக்குள்ள பன்றியோட தனங்களை பார்த்தேன், நீ வேட்டையாடுறதுக்கு கூட வரலையா, ஏன்னா நம்ம கிட்ட சாப்பாடு கம்மியா தான் இருக்குன்னு சொன்னா ஹீரோயின் இல்ல என்னால வர முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நோய்வாய்ப்பட்டிருக்கேன், சோ நீ போயிட்டு எதுனாலும் தனியா பாருன்னு சொல்லும் போது இவன் தனியா பாக்குறான். பட் போறதுக்கு முன்னாடி அங்க ஹீரோனோட அந்த கத்தி இருக்கும், அந்த கத்தி இருக்கிற விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட பெட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அவளுக்கு தூரத்துல யாரோ கூப்பிடுற மாதிரியும் கத்துற மாதிரியான சத்தமும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். இவளை யாராதுன்னு அந்த கூடாரத்தை விட்டு வெளியில வந்து பார்த்தா இவன் மழையில இருந்து தள்ளி விட்டுருப்பா இல்லையா ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட். இப்ப அவ கடல்ல விழுந்து சாகாம கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கு வந்து, அடியே நான் உனக்கு என்னடி பாவப்பட்டேன், என்னதுக்கடி தள்ளி விட்டு கொலை பார்த்த, சொல்லு கொலகாரி சொல்றேன்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது இவ பயத்த தீப்பத்தை வச்சு அந்த கேர்ள் ஃபிரெண்ட் அடிக்க பாப்பா. பட் திடீர்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போடுவா. போதா குறுக்கி இவளுக்கு பின்னாடி அந்த கேர்ள் ஃபிரெண்டோட பேய் வந்து அவளை கத்தி பயமுறுத்துற மாதிரி ஒரு கனவு நம்ம ஹீரோனுக்கு இப்படி வர இவ அரண்டு போய் தூக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடியுது. காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பன்றியை வேட்டையாடுறதுக்காக நம்ம ஹீரோ மட்டும் தனியா போயிட்டு இருப்பான். ஆனா அப்படி போகும்போது தான் அங்க கரையில அவன் கேர்ள் ஃபிரெண்டோட கை மட்டும் வெளியில நீட்டிட்டு இருக்கிற விஷயத்த பாக்குறான். அது தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அப்படிங்கிற விஷயத்த அவளோட கையில போட்டுருக்கிற அந்த மோதிரத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இவளை யார் கொண்டிருப்பா அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும், வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் லிண்டா தான். சோ அவளை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது, தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட கொன்னா அவளை கொல்லாம விடக்கூடாதுன்னு ஹீரோ கொலை வரையில லிண்டாவுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நிற்கிறான். நின்னவன் டைரக்டாவே சொல்றி எப்படி பண்ண, எதுக்கு அவளை கொன்ன, ஹே நீ யார பத்தி பேசிட்டு இருக்குன்னு சொல்லும் போதே இவன் அவனோட கேர்ள் ஃபிரெண்டோட அந்த மோதிரத்தை காட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோனால சமாளிக்க முடியல, அப்படியே திணறா, கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் அதை பாரு, உன்னை தேடி உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த தீவுக்கு வந்தது உண்மைதான், அவளை நானும் உன்னை மீட் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் அந்த நேரத்துல அவ தெரியத்தனமா மணல் எடுத்து தவறி கீழே வந்து செத்து போயிட்டா. சோ அவளை நான் ஏதோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிரா, அழுகிறா. சரி நீ ஏதோ பண்ணனா அந்த விஷயத்தை என்கிட்டயும் சொல்லிருக்கலாமேடி, எதுக்கடி மறைச்ச, ஏன் அப்படி மறைச்சனா, ஒருவேளை நான் அப்படி சொல்லிருந்தேன்னா நீ என்ன நம்பிருக்க மாட்டேன், என்ன ஒரு கொலகாரி மாதிரி பாத்துருப்ப. உண்மைதான், நான் இப்போ உன்னை கொலகாரி மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உன் புருஷனை பத்தி ஏதோ ஒரு கதையை சொன்னீங்க, அவன் ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்துருப்பான், அவன் கண்டிப்பா ஆக்சிடென்ட்ல செத்துருப்பானு எனக்கு நம்பிக்கை இல்ல, அவனையும் கொன்னது நீயே தாண்டி இருப்பானே. இவன் ஹீரோயின் கிட்ட இருந்து திருட அந்த கத்தியை கையில எடுக்கிறான். சோ ஹீரோனுக்கு புரிஞ்சப்படுது நம்மள கொல்ல போறான், நம்மள சொருக போறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இவ காட்டுக்குள்ள வெறுத்தனமா ஓடுறா, தப்பிக்க பாக்குறா. அப்ப ஹீரோவும் பின்னாடி அவளை விரட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. எங்க போனா எங்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப இவன் அசந்த நேரத்துல ஷூவோட லேச கழட்டி அதை ஹீரோவோட கழுத்துல போட்டு நெரிச்சு அவனை சாடிக்கலாம் ட்ரை பண்ணா. ஹீரோ தப்பிச்சிடறான், அவளோட முடிய பிடிச்ச அந்த சதையோட அப்படியே புடுங்கி எடுத்துறான். அப்ப அவ என்ன பண்றா பாருங்க, ஜாம்பி மாதிரி இவனோட கழுத்தை புடிச்சு கடிக்கிறா, அவனோட சுண்டு விரல் இருக்கு இல்லையா அதை கடிச்சு துப்பிடுறா. சோ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா. சோ அதனால அவன் இவளோட கண்ணுக்குள்ள அப்படியே கட்டவல விட்டு ஆட்டுன்னு ஆட்டி ஒரு பக்கம் கண்ணையை பொட்டாக்கி விட்டுறான். அப்ப அவ இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கல் எடுத்து ஹீரோவோட தலையில அடிச்சிடறான். ஆனா அப்படி அடி வாங்கினாலும் இவளோட ஒரு கண்ணு போயிடுச்சு, டோரி கண்ணு அடிச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்து ஹீரோ சிரிக்க, பதிலுக்கு இவ ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டோட அந்த ரிங்க கவி எடுத்திருப்பா, வரல கடிச்சிருப்பா இல்லையா, எடுத்திருப்பா. சோ அந்த ரிங்க வாய்க்குள்ள போட்டு முழுங்கி இவனை பச்சை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு இருக்கா. சோ அதனால ஹீரோ மறுபடியும் அவளை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கும் போது அவ கையில இப்படியே கத்தி கடிச்சிரும். சோ அந்த கத்தியை வச்சு அவ கண்ணு முடி தெரியாம ஹீரோவோட உடம்ப கிழிச்செறியறா. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆறான். அதுவும் முன்னாடி சீல ஹீரோயின் சொல்லிருப்பா இல்லையா, அங்க எக்ஸ் மார்க் மாதிரி ஒரு பாறை இருக்கு, அந்த பாறை இருக்கிற சைடு மட்டும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வான் பண்ணிருப்பா. ஆனா ஹீரோ அதையும் தாண்டி அந்த வழி பக்கமா போகும்போது தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே அவனுக்கு காத்துட்டு இருக்கு. என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இது ஒரு தனித்தீவு, இந்த தீவுக்குள்ள மனுஷன் நடமாட்டமே கிடையாதுன்னு நினைச்சோம். ஆனா அந்த தீவோட மறுபக்கத்துல, அதாவது அந்த எக்ஸ் மார்க் பாறை இருக்கு இல்லையா, அந்த பாறை கிட்ட ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ், ஒரு பங்களாவே இருக்கு. சோ அதை நோட் பண்ணவே இப்படிப்பட்ட ஒரு பங்களா இருக்கிற விஷயம் தெரியாமலா அவகிட்ட தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் கெஞ்சிரும், காலில் விழுந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நேரா அந்த பங்களாவை நோக்கியும் போக ஆரம்பிக்கிறான். அப்படி போயிட்டு யாராவது இருக்கீங்களா, என்ன காப்பாத்துக்க, ஒரு பைத்தியக்கார சைக்கோ என்ன விரட்டிட்டு இருக்கா, என்ன கொல்ல பாக்குறேன்னு வீட்டுக்குள்ள வந்தா அங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. பட் வீட்டோட டோர் மட்டும் ஓப்பனா இருக்கு, அதனால உள்ள போறான். ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா அங்க விதவிதமா சரக்கும் தண்ணி இருக்கும். சோ அதனால இன்னும் தாகத்துல அந்த தண்ணி எடுத்து முடக்கு குடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் ஆக்சஸ்
பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட அதுல உள்ள ஸ்பீக்கர் மூலமா பேசிட்டு இருக்கா. அப்ப அவ பேசுறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே இவ சேஃப்டிக்கு ஏதாவது பொருள் எடுக்கலாம் கத்தி எடுக்கலாம் ட்ரை பண்ணா அதுக்குள்ளே லிண்டா ரொம்ப கஷ்டப்படாத, நீ எவ்வளவுதான் தேடினாலும் உனக்கு எந்த கத்தியும் கிடைக்காது, ஏன்னா ஆல்ரெடி எல்லா கத்தியும் நான் தூக்கி போட்டேன். அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நீயும் நானும் இந்த தீவை விட்டு தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றா. அப்படி சொல்லும் போதுதான் முன்னாடி சீல நம்ம ஹீரோ ஒரு போட்டை பார்த்திருப்பா இல்லையா, அப்படி பார்த்துட்டு அந்த போட் எங்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் இங்க இந்த தீவுக்குள்ள இவ்வளவு பெரிய வீடு இருக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டோட ஓனர்ஸ் தான் அந்த கப்பல்ல போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணிருக்கா. அதே மாதிரி அந்த வீட்டோட ஓனர்ஸும் இங்க வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு லாக் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அப்ப அந்த லாக்க நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இவன் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா, அங்க உள்ள சாப்பாடு சரக்குன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கா. அதே மாதிரி அவளுக்கு ஒரு கத்தி கிடைச்சதா சொல்லிருப்பா இல்லையா, அந்த கத்தி அவளுக்கு இந்த வீட்டுல இருந்து தான் கிடைச்சிருக்கும். சோ அப்படி இந்த விஷயத்த சொல்லிட்டு அதே மாதிரி உன்னோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒரு பெரியவரோட தேடி கப்பல்ல வந்தாங்க. அப்ப அவங்களையும் பிளான் பண்ணி இங்க உள்ள ஒரு உயரமான மலைக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள அந்த மலையில இருந்து கீழே தள்ளி நான் தான் கூட்டேன். ஆமா உன் கேர்ள் ஃபிரெண்ட கொண்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி இவ்வளவு விஷயத்த சொல்றாளே, இதெல்லாம் அவ எதுக்காக பண்ணான்னு யோசிக்கிறியா? வேற எதுவும் இல்ல, எனக்கு நீ வேணும். உன் கம்பெனில இருக்க அந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்டையும் தாண்டி நான் ஒன்ன விரும்புறேன். சோ அதுக்காகத்தான் நான் இவ்வளவு பண்ணேன். லிண்டா ஒரு முழு சைக்கோவே மாதிரி பேசிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, ஹீரோ அசத நேரமா பார்த்து திடீர்னு ஒரு ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு ஷார்ட் கனோட நிப்பா. அப்ப அதை பார்த்த ஹீரோ அப்படியே அவளோட கால்ல வந்து சரண்டர் ஆயிடான். இது மாதிரி இதை பாரு, நான் ரொம்ப மிருகத்தனமா நடந்துக்கிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பாவோட வளர்ப்பு தான். ஆனா சத்தியமா சொல்றேன், இனிமே உங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் திருந்துட்டேன். ஏன்னா இப்பதான் நீ எனக்கா என்னென்னலாம் பண்ணியோ அந்த விஷயம் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீ என்ன காப்பாத்திருக்க, குடிக்க தண்ணி கொடுத்த, சாப்பாடு போட்ட, ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்ட. சோ அப்பேற்பட்ட ஒன்ன இனிமே நான் ஏமாத்தவும் மாட்டேன், கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். உனக்கு என்ன வேணும் போ, நீ நானும் சேர்ந்து சந்தோஷமா இந்த தீவுல வாழணும். என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன லவ் பண்ற, கடைசி வரைக்கும் என் கூட வாழணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே? அப்போ உன்னோட ஆசை கிணக்க நம்ம 2 பேரும் சாகுற வரைக்கும் இதே தீவுலயே ஒன்னா வாழ்ந்துடலாம். நம்ம திரும்பி நகர வாழ்க்கைக்கு எப்பயும் போகவே வேண்டாம், கடைசி வரைக்கும் இங்கே இருந்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணும்போது அவன் தான் காதல்ல பைத்தியம் முடிச்சு போய் திரியிறாளே. அதனால சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா, அசந்துருவா. அப்ப அந்த அசந்த நேரத்துல டக்குனு நம்ம ஹீரோ அவளோட கையில உள்ள அந்த கண்ணை பிடிக்கி இவன் அவளை ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டான். அங்கதான் ஒரு ட்விஸ்ட், துப்பாக்கில தோட்டா இல்ல. சோ அவள்தான் இப்ப ஹீரோயின் அவளோட கையில வச்சிருந்த அந்த கல்ஃப் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஹீரோ அடிச்சு மட்டையாக்கிடுவா. அப்படி மட்டையாக்குறது மட்டும் இல்லாம அவனோட தலையிலே கரெக்டா அந்த ஸ்டிக்கை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்க அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. சில மாதங்கள் கழிச்சு நம்ம ஹீரோனை காமிச்சா அவ இப்ப மறுபடியும் அந்த தீவை விட்டு தப்பிச்சு சிட்டிக்கு வந்துட்டா. அது மட்டும் இல்ல, செத்து போட நம்ம ஹீரோவுக்கு அடுத்து அந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிற தகுதி யாருக்கு இருந்துச்சு, நம்ம ஹீரோனுக்கு தான் இருந்துச்சு இல்லையா. அதனால அவளே இந்த கம்பெனியோட சிஇஓவா மாறிட்டா. அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோன் கிட்ட சில மீடியாக்காரங்க கொஸ்டின் கேக்குறாங்க. இது மாதிரி சொல்லுங்க மேடம், அந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல எல்லாரும் செத்தப்போ நீங்க மட்டும் தனியா அப்படி இந்த தீவுல உயிர் வாழ்ந்தீங்க, உங்களால எப்படி இந்த தீவுல இருந்து தப்பிக்க முடிஞ்சதுன்னு கேட்டா, எல்லாம் என்னோட தன்னம்பிக்கை தான். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை காப்பாத்த வேற யாரும் வரமாட்டாங்க, உங்க பிரச்சனையை நீங்க தான் தீர்த்துக்கணும்னு சொல்ல அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஜாலியா அவளோட கார் எடுத்துக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த கிளியையும் கூட்டிக்கிட்டு அப்படியே அவளோட வாழ்க்கையை நோக்கி போறா, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிச்சிருவாங்க. சோ சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பல சீன்ஸை எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த படம் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.